யுவர் நேம் இஸ் வாட்? Huh? இங்கிலீஷ் தெரியாதா? உன் பெயர் என்ன? Why should I tell my name to a stranger like you? இதை ஷார்ட்டாக எப்படி கூப்பிடுவாங்க? சக்கரவர்த்தி, நீங்க என்ன பண்ற? அந்த பொண்ணு ஹெச்எம் கூப்பிட்டாங்க மிஸ். அங்கே இருக்கண்ணியவா? எதுக்கு? அங்கே இருக்கண்ணியா பேரு? கன்னி ஐயா ஒய்யா? நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ என்ன பண்ற? லைஃப் கால்குலேஷன் மிஸ். என்னது? சாரி மிஸ், கிளாஸ் மாறி போச்சு. நான் போயிட்டு வரேன். அங்கே இருக்கண்ணி கூப்பு சொல்லு கூப்புச்சா. பெண்ணே, நீ என்ன நிலாவா? ஏன் இவ்வளவு வெள்ளையாக இருக்கிறாயே. நான் வேணா பேசாம கவிஞர் ஆயிடுவா. என்னடா வேணும்? மிஸ், டஸ்டர் மிஸ். எடுத்துக்கோ. அங்க இருக்க நீ. மிஸ், என்ன? சாக் பீஸ் மிஸ். எடுத்துக்கோ. அங்க இருக்க நீ. இன்னுமா போல நீ? பென் மிஸ். யாராவது பெண் இருந்தா கொடுங்க இவனுக்கு. ஏன் யாராவது? அங்க இருக்க நீ. வராத. வருவேன். குட் மார்னிங். குட் மார்னிங். நீங்க +2ல மட்டும் கஷ்டப்பட்டு படிங்க. காலேஜ்ல போய் ஜாலியா இருங்க. ஹலோ. சோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் விளையாட்டெல்லாம் மூட்டை கட்டி வச்சிட்டு படிப்புல அங்கு. அங்க உன்ன பல பேத்துற. என்ன வேணும் உனக்கு? நான் வாங்க வரல, கொடுக்க வந்திருக்கேன். என்ன? உன் பேனா எனக்கு வேணாம். ஓ ஞாபகார்த்தமா என்கிட்டே இருக்கட்டும்ன்றியா? என் ஞாபகார்த்தமா நீயே வச்சுக்கிறேன்றியா? உனக்கும் எனக்கும் இல்லாத பேனா எதுக்குன்றியா? என்னடா உன் பிரச்சனை? அது ஃபீலிங்ஸ். ஃபீலிங்கா? என்ன ஃபீலிங்கு? உங்க அப்பா உன்னை படிக்க தான் அனுப்பிச்சிருக்காங்க. அப்பா படிப்பு ரெண்டு பத்தியும் பேசாங்க, டென்ஷன் ஆயிடுவா. பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு மூஞ்சி மேல சொல்லிடி. பிடிக்கல, உன் மூஞ்சி பார்த்தாலும் எனக்கு பிடிக்கல. ப்ரப்போஸ் பண்ற பசங்க மனசை பார்க்காம ஃபேஸை பார்த்து ரிஜெக்ட் பண்ணா லாஸ் பசங்களுக்கு இல்ல, பொண்ணுங்களுக்கு தான். நீ ஒன்னும் சொல்ல வேணாம். நான் ஒன்னும் சொல்லலையே. ஐய, எது பேசினாலும் கூட கூட பேசினா நாளைக்கு எப்படி குடும்பம் நடத்துறது? நீ எதுக்கு இங்க உட்காந்துருக்க? இந்த பக்கம் 12th, அந்த பக்கம் 10th. மேனேஜ்மெண்ட்டில் தான் இப்படி சீட்டிங் போட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா அவங்க கிட்ட கேட்டுக்குங்க. உங்களை பார்த்துலாம் பேச மாட்டீங்களோ? ஒரு பொண்ணு பிடிக்கலன்னு சொன்னதுக்கப்புறம் அவளை பார்க்குறதும் துரத்துறதும் நல்ல பையனுக்கு அழகு இல்லை. ஐ எம் அ குட் பாய். திரும்ப. ஹலோ. திரும்பாத. என்னாச்சு? காய்ச்சலா? டேப்லெட் சாப்பிட்டியா? ரச சாதம் சாப்பிட்டியா? நைட் வேற ஒழுங்கா தூங்கி இருக்க மாட்டே. படிச்சியா? ஐயோ, என்ன பேப்பரு? பாட்னி. கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா நானே சொல்லி கொடுத்துருப்பேன். அதான். ஏய், பேப்பர் கொடு. கிழிச்சிடும். ஓகே. வேணாம். பார்த்து எழுது. வேணாம். ஐயோ, ஒன்றும் இல்லை, பார்த்து எழுது. வேணாம் ப்ளீஸ். அட, அப்படியே அதான் கட்டியா கொடுக்குறேன் இல்லம்மா, வாங்கிக்க. அதானே. பேப்பர் பார்த்துறீங்களா? டேய், ரொம்ப அடிச்சிட்டாங்களா? பிச்சிட்டாங்க. ரொம்ப வலிக்குதா? எனக்காக எது? இது சும்மா பில்டப்புக்கு தான். ஆனா அடி உண்மைதான். அழாத. அழுதா, நீ ரொம்ப அழகா இருக்க. பொய் சொல்லிட்டேன்.
நீ வெக்கப்படுறது தான் அழகு. மறுபடியும் போய் சொல்லிட்டேன். நீ வெக்கப்பட்டுட்டே சிரிக்கிறது சான்ஸே இல்லை. நீ அடிக்கடி இப்படி காமிப்பியே, அது என்ன? என்னோட லிட்டில் ஹார்ட், அதுலேருந்து வர ஃபீலிங்ஸை தான் இப்படி. ஓ லிட்டில் ஹார்ட்டில் எந்த ஃபீலிங்ஸும் வரலையா? பழகி பார்த்துட்டு சொல்கிறேன். பழகலாமே. அது ஓகே. ஐ லவ் யூ. நீ சொல்ல மாட்டியா? ஐயோ, நீ அவனை லவ் பண்ணுறியாம்மா? தோர ஃப்ரெண்டு தான். பையன்கிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பழகுங்க. சரிங்க சார். அப்போ தான் எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவான். உங்கள் பொண்ணு என் பையனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரோட்டில் நிற்கிறான். என் பையன் அப்படிலாம் எதுவும் இல்லை, ஃப்ரெண்டு தான்ட்டான். என் பையன் படிப்பு கெட்டு போயிடும். மறுபடியும் உங்கள் பொண்ணு தொந்தரவு பண்ணால் பார்த்துங்க. ஒரு போலீஸ்காரனுக்கு பொம்பளை பிள்ளை எப்படி வளர்க்கணும்னு நான் சொல்லித் தர வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். பானு, பிரசன்ட் மிஸ். புவனேஷ், அங்கேயே கனி பேரே சொல்லலையே மிஸ். அவ டிசி. अंबिकापति अमरावती. रोमियो जूलियट. சி அந்த வரிசையில் இப்போ சக்கரவர்த்தி அங்கையர் கன்னி. அதுக்கு இதான் எவிடன்ஸ். நீ தியேட்டரில் ஓட்டினிய ஒரு படம் கூட்டத்தில் ஒருத்தன் கையெல்லாம் தட்டுறான்டா. அதை நானும் பார்த்தேன். நீ போவேன்னு எனக்கு தெரியும், ஆனா தாஜ்மஹால் வரைக்கும் போவேன்னு எதிர்பார்க்கலப்பா. இப்போ யாரு யார அதிகமா லவ் பண்றீங்கன்னு பாத்துருமா? So, ஸ்டார்ட். ப்ளீஸ் சார், வேணாம் சார், விட்டுருங்க சார். சாரி சார், ப்ளீஸ் சார். சார் மன்னிச்சிடுங்க சார், ப்ளீஸ் சார், விட்டுருங்க சார். சார் 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 ப்ளீஸ் சார். சார் வேணாம் சார், ப்ளீஸ் சார். சாரி சார். சார் ப்ளீஸ். இப்படி ஏமாந்துட்டியம்மா? இவன் உனக்காக கெஞ்ச கூட மாட்டேன்றான். சார் ப்ளீஸ் அவன் சார். உன்னை சரியா லவ் பண்ணலன்னு நினைக்கிறேன். லவ் பண்ணலையா? அப்ப பண்றியா? லவ் பண்ற பொண்ண லவ் பண்றேன்னு சொல்ல தைரியம் இல்ல. இவன்லாம் என்ன டான் 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 டான். ஆமா சார், லவ் பண்றேன். என்ன இப்போ? அப்போ உங்க 2 பேர் கல்யாணத்தையும் பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. ஸ்வேதா மிஸ், சார் நாளைக்கு 10:12 ராவு காலம். அவங்க அப்பா அம்மா வர சொல்லிடுங்க, பேசி முடிச்சலாம். சார் சார் ப்ளீஸ் சார், வேணாம் சார், ப்ளீஸ் சார். சார் யூ ஆர் சஸ்பெண்டட். சார் வேணாம் சார், ப்ளீஸ் சார். சார் சார் ப்ளீஸ் சார். சார் சார் மன்னிச்சிடுங்க சார், ப்ளீஸ் சார். யூ வேணாம் சார். டு சஸ்பெண்டட். சாரி. ஆக்சுவலி நீ கேட்டதுக்கப்புறம் என் மைண்டில் நிறைய ஓடிச்சு. நான் ஜெயிப்பேன்னு நம்புகிறேன், ஆனால் அது என்னைக்குன்னு எனக்கு தெரியாது.
அது வரைக்கும் நீயும் ஏன் என் கூட சேர்ந்து சஃபர் ஆகணும்? லவ் பண்ணுற பொண்ணு நல்லா இருக்கணும்னு பெரியறதும் லவ் தான். என்ன டைரக்டர் வசனம் பேசிட்டு இருக்கியா? பொண்ணுங்களுக்கு லைஃப்பில் ஜெயிச்சவனை லவ் பண்ணுறதை விட லவ் பண்ணுற பையனை லைஃப்பில் ஜெயிக்க வைக்கிறது தான் பிடிக்கும். டிப்ளமோ முடிஞ்சு 100 இன்ஜினியரிங் காலேஜ் இருந்தது சேர. நான் யாருக்காக இங்கே வந்தேனா? உனக்காக தான். ஸ்கூலில் இருந்த மாதிரி காலேஜில் இருந்தேன், காலேஜில் இருந்த மாதிரி லைஃப்லேயும் இருந்துருவியோன்னு பயந்துட்டேன். ஆனால் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் நீ எவ்வளோ சீரியஸாக இருக்கேன்னு. உனக்கு எப்படின்னு தெரியல, ஆனால் எனக்கு உன்னதான் ரொம்ப பிடிக்கும். அப்போ இப்போ எப்போவுமே. நான் அப்படியெல்லாம் விட்டுட்டு போயிட முடியாது. இன்னும் எவ்வளோ நேரம்டா தூக்கி பிடிச்சிக்கிட்டு நிற்கிறது? ஏரியா இப்பதான் அவங்களே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அழுகாத, அழுதானே ரொம்ப அழகா இருக்கு. போய் சொல்லிட்டேன், நீ சிரிச்சாதான் அழகு. உன்னை எப்பவுமே சிரிக்க வச்சு பார்த்துக்கிறேன். ஐ லவ் யூ. யூ லவ் மீ? என்ன ஆச்சு உனக்கு? நீ இவ்வளோ டவுனாக இருந்து நான் பார்த்ததே இல்லை. இன்னும் என்ன ஆகணும்? எடுத்த மொத்த படத்தையும் எங்கள் அப்பா எரிச்சிட்டான். இனிமேல் எடுக்கிறதுக்கு கதையும் இல்லை, டைமும் இல்லை, காசும் இல்லை. எல்லாரும் எடுத்து முடிச்சிருப்பாங்க. இனிமேல் எப்படி எடுத்து எப்படி ஜெயிக்கிறதுன்னு தெரியல. எனக்கு உங்ககிட்ட பிடிச்ச விஷயமே எவ்வளோ சீரியஸான விஷயத்தையும் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுற அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் தான். இப்போ எதுக்கு ஜெயிக்கிறத பற்றி யோசிக்கிற? எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு யோசி. இங்க பாரு, முதல்ல எறிகிற கல்லை விட 2ஆவதா எறிகிற கல்லு தான் தூரமா போய் விழும். ஏன்னா முதல் கல்லுக்கு இலக்கு கிடையாது, ஆனா 2ஆவது கல்லுக்கு முதல் கல்லை தாண்டது தான் இலக்கு. திரும்ப எடு, முதல்ல எடுத்ததை விட கண்டிப்பா பெஸ்டா தான் வரும். இந்தா, இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணு, மற்றது அப்புறம் பார்த்துக்கலாம். ம், என்னடி வரும்போது தளபதி படம் பார்த்துட்டு வந்தியா? இதான் நீ. இதை போய் பேப்பரில் எழுது.